ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் நான் சிஎன்பிசி டிவி 18லேருந்து மட்டும் எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்ரேஷன் சிந்தூர். ஸோ இது மூலமாக டிஃபென்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் ரீசெண்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதோட 1 month ரிட்டர்ன் மட்டும் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் ஆல்மோஸ்ட் 18% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ அது என்னென்ன ஸ்டாக்ஸ், என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, எதுன்னு எல்லாமே இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக டிஃபென்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே ஒரு பிக் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்னால். ஸோ அக்கார்டிங் டு வேல்யூ ரிசர்ச் டேட்டா, இந்த வேல்யூ ரிசர்ச் டேட்டா சிஎன்பிசி டிவி 18ல் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸ் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டோட லிங்க் ஆனது மட்டும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 13.67%லேருந்து 18.75% வரைக்கும் இன் ஜஸ்ட் 1 monthல. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 17.7% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஷார்ட் டைமில். ஸோ இந்த சடன் இன்க்ரீஸ் ரீசன் குளோபல் டென்ஷனாலையும் எஸ்பெஷலி ஆப்ரேஷன் சிந்தூர்னால தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் லோக்கல் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கை சப்போர்ட் பண்ணுறாங்க. இதனால் இன்வெஸ்டரோட ஆர்வம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம டிஃபென்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லையும் செக்ட்ரல் ஃபண்ட்ஸ் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ மெயினாக எந்தெந்த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஓரியன்ட் கம்பெனிஸ் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட், ஆவியானிக்ஸ் ரிலேட்டட், எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் ரிலேட்டட், இந்த மாரி உள்ள டிஃபென்ஸ் ஃபண்ட்ஸ் தான் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் டிஃபென்ஸ் மியூச்சுவல் ஃபண்டோட நேம்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு மந்த் ரிட்டர்ன், அதாவது லாஸ்ட்டு 1 month ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ஆதித்யா பிர்லா சன் லைஃப் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டு 18.43% 1 monthல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. க்ரோ நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் ETF 18.52% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. க்ரோ நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் ETF FOF 18.75 ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அண்ட் தென் HDFC Defense Fund 13.67% 1 month, last 1 month return. Motilal Oswal Nifty India Defense ETF 18.52% return கொடுத்துருக்கு. Motilal Oswal Nifty India Defense Index Fund 18.45% return கொடுத்துருக்கு. இதில் மேக்ஸிமமாக கொடுத்துருக்கிறது Grow Nifty India Defense ETF FOF 18.75% return கொடுத்துருக்கு. ஸோ லாஸ்ட்டு 6 monthஸாக எப்படி டிஃபென்ஸ் ஃபண்டு எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு, எப்படி ரீபவுண்ட் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா November 24, 2024 எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் 10.50% மைனஸில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே December 2024 15.60% ப்ளஸில் க்ரீனில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. January 2025 15.10% நெகட்டிவ்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. February 2025 சேம் நெகட்டிவ்ல 4.70% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. March 2025 பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க, 0.10% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே April 2025 10.80% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. May 2025 அப் டு நான் ஃப்ரைடே வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் ஃப்ரைடே வரைக்கும் 17.70% ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ எப்படி ரீபவுண்ட் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள் டிஃபென்ஸ் ஃபண்ட்ஸ்லாம். ஸோ இதில் டாப் ஸ்டாக்ஸ் எது இந்த டிஃபென்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ சம் மேஜராக 30 to 40% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்ஸ்லாம். லைக் ஏரோஸ்பேஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ், சர்வைலன்ஸ் சிஸ்டம்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ், எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பேராஸ் டிஃபென்ஸ். ஸோ 1 month ரிட்டர்ன், லாஸ்ட் 1 month ரிட்டர்ன் பர்சன்டேஜில் 37.21% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. டேட்டா பேட்டர்ன்ஸ் 32.29% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. DCS சிஸ்டம் 27.82% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பாரத் டைனமிக்ஸ் 24.33% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணியிருக்கு நிறையா டிஃபென்ஸ் ஃபண்ட். ஸோ எல்லோரும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் லாங் டேர்ம் பிளானில் ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு எல்லோரும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.
என்னென்ன ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா சன் லைஃப் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் ஃபண்ட். ஸோ இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக 1 இயர் 2 இயர் பீரியட்ஸ்லலாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இப்போ ரீசெண்டாக இன்க்ரீஸும் ஆயிருக்கு. 461.46 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. க்ரோத் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் ETF 2024 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டு 106.95 crore. க்ரோ நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் ETF FOFும் 2024 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 39.29 crore. HDFC டிஃபென்ஸ் ஃபண்ட் 2023 லான்ச் பண்ணியிருக்காங்க. 5487.27 crore அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோதிலால் ஆஸ்வால் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் ETF 2023 லான்ச் பண்ணியிருக்காங்க. நியூ ஃபண்டா 202.68 crore. மோதிலால் ஆஸ்வால் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் 2023 லான்ச் பண்ணியிருக்காங்க. 2875.46 crore அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.